ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இருக்கிற கடன் எல்லாம் அடைஞ்சு, பணத்த பத்தின பயமே இல்லாம, நீங்க விரும்பின இடத்துல, நீங்க விரும்பின வாழ்க்கைய வாழ முடிஞ்சா, உங்க லைஃப் எப்படி இருக்கும்? இது ஏதோ கற்பனை உலகத்துல நடக்கிற விஷயம் இல்ல நண்பா. சரியான இலக்கும், அதை அடைவதற்கான சரியான வழிகாட்டுதலும் இருந்தா, இதை யார் வேணாலும் சாதிக்க முடியும். ஆனா துரதிர்ஷ்டவசமா 95% மனிதர்கள் ஒரே மாதிரியான வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்து அவங்களோட கனவுகளை மறந்துடுறாங்க. அந்த வட்டத்தை உடைச்சு வெளியே வந்து ஒரு சாதனையாளனா மாற உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு விஷயம்தான். சரியான மனநிலையும் திட்டமிடலும். இன்னைக்கு இந்த வீடியோவுல உலகத்தையே ஆட்டி படைக்கிற மாபெரும் வெற்றியாளர்கள் பின்பற்றின 10 ரகசிய வழிகளை மிக தெளிவாக பார்க்க போறோம். இந்த 30 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான முதலீடா இருக்க போகுது. வாங்க, உங்களுக்கான புதிய பாதையை இன்னைக்கே உருவாக்க தொடங்குவோம். ரகசியம் ஒன்று: உலகமே பார்த்து சிரிக்கும் அளவுக்கு பெருசா கனவு காணுங்கள். உங்க லட்சியத்தை மத்தவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க சிரிக்கிறாங்களா? உனக்கெல்லாம் இது தேவையாடான்னு கேலி பண்றாங்களா? அப்படி நடந்தா முதல்ல சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்க கனவு சாதாரண மனிதர்களின் கற்பனைக்கும் எட்டாத உயரத்துல இருக்குன்னு அர்த்தம். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளைஞன், நான் ராக்கெட் செய்வேன், செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவேன்னு சொன்னப்ப இந்த உலகம் விழுந்து விழுந்து சிரிச்சது. இதெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பிசினஸ்டா, உன்னால முடியுமான்னு கிண்டல் பண்ணுச்சு. ஆனா அன்னைக்கு உலகம் சிரிச்சதை பத்தி கவலைப்படாம உழைச்ச அந்த ஆள்தான் இன்னைக்கு விண்வெளி துறையையே ஆட்டி படைக்கிற ஈலான் மஸ்க். சாதாரண மனுஷனுக்கும் சாதனையாளனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சாதாரண மனுஷன் ஒரு நல்ல வேலையை தேடி மாச கடைசியில வர்ற சம்பளத்தை வச்சு திருப்தி அடைஞ்சிடுறான். வெற்றியாளன், நான் இருக்கிற இந்த உலகத்தை என் திறமையால மாத்தணும்னு நினைக்கிறான். உங்க இலக்கு வெறும் மாச சம்பளமா இருந்தா நீங்க ஆயுசுக்கும் மத்தவங்களோட கனவுக்காக உழைப்பீங்க. அதுவே உங்க இலக்கு ஒரு மாற்றமா இருந்தா இந்த உலகமே உங்களுக்காக உழைக்கும். இன்னைக்கே ஒரு பேப்பர் பேனா எடுங்க. உங்களை பயமுறுத்துற ஆனா அடைஞ்சா உங்க வாழ்க்கைய மாறும்னு நம்புற அந்த ஒரு பெரிய இலக்கை எழுதுங்க. சின்னதா யோசிச்சு சின்னதாவே வாழ்றதை விட பெருசா கனவு கண்டு அதுக்காக போராடுறதுல தான் கெத்து இருக்கு. ரகசியம் 2: கற்றலை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, கையில ஒரு டிகிரியோ இல்ல ஒரு வேலையோ கிடைச்சிருச்சுன்னா படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அன்னைக்கு தான் உங்களோட உண்மையான வாழ்க்கை போட்டியே ஆரம்பமாகுது. ஈலான் மஸ்க் கிட்ட எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி: உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கே தெரியாதே, அப்புறம் எப்படி ராக்கெட் சயின்ஸ் கத்துக்கிட்டீங்க? அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப சிம்பிள்: ஐ ரீட் புக்ஸ். விண்வெளி ஆராய்ச்சி பத்தி எதுவுமே தெரியாம லைப்ரரியில உட்கார்ந்து புத்தகங்களை மட்டுமே படிச்சு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை உருவாக்கினாரு. இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல பணம் மட்டும் செல்வம் கிடையாது நண்பா. அறிவுதான் உண்மையான செல்வம். மத்தவங்க ரீல்ஸையும் தேவையில்லாத சினிமா செய்திகளையும் பார்த்து நேரத்தை வீணடிக்கும் போது நீங்க ஒரு புது ஸ்கில் கத்துக்கோங்க. 30 முதல் 60 வரை நிமிஷம் ரூல். தினமும் குறைந்தபட்சம் 30லிருந்து 60 நிமிஷம் உங்க துறை சார்ந்த ஒரு புத்தகம் படிங்க. ஒரு நல்ல பாட்காஸ்ட் கேளுங்க. இல்ல ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுங்க. நீங்க தினமும் வெறும் ஒரு சதவீதம் உங்களை மெருகேத்திக்கிட்டா கூட 365 நாள் கழிச்சு நீங்க 37 மடங்கு சிறந்த மனிதரா மாறுவீங்க. யாரு கத்துக்கிறதை நிறுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையும் அங்கேயே தேங்கிடும். ரகசியம் 3: நேரத்தை ஆளுமை செய்யுங்கள். 3வது ரகசியம்: மாஸ்டர் யோர் டைம், மாஸ்டர் யோர் லைஃப். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருக்குமே சமமா கிடைக்கிற ஒரே விஷயம் இந்த 24 மணி நேரம்தான். ஆனா ஏன் ஒருத்தன் மட்டும் கோடீஸ்வரன் ஆகிறான், இன்னொருத்தன் அதே இடத்துல நிக்கிறான்? வித்தியாசம் அவங்க திறமையில இல்ல, அவங்க நேரத்தை எப்படி செலவு பண்றாங்கங்கிறதுல தான் இருக்கு. நீங்க நேரத்தை ஆள போறீங்களா, இல்ல நேரத்துக்கு அடிமையாக போறீங்களா? தினமும் காலையில எழுந்திருச்ச உடனே அடுத்தவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சோசியல் மீடியால ஸ்க்ரோல் பண்றது நேரத்தை செலவு பண்றது இல்ல, உங்களோட எதிர்காலத்தை கொலை பண்றது. பணக்காரங்க நேரத்தை செலவு பண்ண மாட்டாங்க, முதலீடு இன்வெஸ்டும் பண்ணுவாங்க. தேவையில்லாத சோசியல் மீடியா பயன்பாடு, அர்த்தமில்லாத நண்பர்களின் அரட்டை, தேவையில்லாத விவாதங்கள், இதை எல்லாத்தையும் குறைச்சிட்டு உங்க கனவை நனவாக்குற வேலையில நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. போன பணம் திரும்ப வரும், ஆனா போன ஒரு நொடி ஒருபோதும் திரும்பி வராது. அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் உங்க எதிர்காலத்தை மாத்த போற ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக மட்டும் ஒதுக்குங்க. மத்த எல்லா டிஸ்ட்ரக்ஷனையும் தூக்கி எறியுங்க. ரகசியம் 4: துணிச்சலுடன் அபாயம் எடுங்கள். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பான பாதையை தேடி ஓடுறவங்க அங்கேயே தான் தேங்கி போவாங்க. எதையும் இழக்க துணிஞ்சவன் மட்டும்தான் வரலாற்றை படைக்கிறான். ஈலான் மஸ்க் தன் பேபால் நிறுவனத்தை வித்தப்போ
அவருக்கு கிடைச்ச மொத்த பணத்தையும் கொண்டு போய் அன்னைக்கு லாபமே தராத டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில போட்டாரு. உலகம் அவரை பார்த்து முட்டாள்னு சிரிச்சது. ஆனா அவர் அன்னைக்கு அந்த ரிஸ்கை எடுக்கலனா இன்னைக்கு உலகமே வியக்கிற டெஸ்லாவும் கிடையாது, ஸ்பேஸ் எக்ஸும் கிடையாது. நம்மள நிறைய பேர் இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு மாயக்கூண்டுக்குள்ளேயே சிக்கிக்கிறோம். அந்த கூண்டு வேணா பாதுகாப்பா இருக்கலாம், ஆனா அங்க வளர்ச்சி கிடையாது. ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் வாழ்க்கையில நீங்க எடுக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். முயற்சி பண்ணி தோத்து போனா பாடம் கிடைக்கும், ஜெயிச்சா வரலாறு கிடைக்கும். எது வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான். பயத்தை தூக்கி போட்டுட்டு அடுத்த அடியை எடுத்து வைங்க. ரகசியம் 5: பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். பணக்காரன் ஆகணும்னா முதல்ல 2 விஷயத்துக்குமான வித்தியாசத்தை நீங்க கத்துக்கணும். ஆசெட் சொத்து மற்றும் லயபிலிட்டி கடன் செலவு. ஆசெட் எது உங்க பைக்குள்ள பணத்தை கொண்டு வந்து போடுதோ அது சொத்து. லயபிலிட்டி எது உங்க பையில இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அது கடன். ஒரு கடன் வாங்கி ஐபோன் வாங்குறது கெத்து இல்ல நண்பா. அந்த ஐபோன் வாங்குற காசை ஒரு இடத்துல முதலீடு செஞ்சு அதுல வர்ற லாபத்துல ஐபோன் வாங்குறது தான் நிஜமான புத்திசாலித்தனம். பணத்தை சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மட்டும் சேர்த்து வச்சா நீங்க பணக்காரன் ஆக முடியாது. ஏன்னா பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் காரணமாக பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால சேமிக்காதீங்க, முதலீடு செய்யுங்க, இன்வெஸ்ட். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் உங்க பேங்க் பேலன்ஸ் ஏறணும். அதுதான் உண்மையான ஃபைனான்சியல் ஃப்ரீடம். பணம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா மோசமான எஜமான். அதை உங்க மேல ஆதிக்கம் செலுத்த விடாதீங்க. நீங்க அதை ஆளுங்க. ரகசியமாறு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நீங்க அதிக நேரம் செலவழிக்கிற அந்த 5 நண்பர்கள் யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மளோட சிந்தனையையும் தரத்தையும் முடிவு பண்றாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்பவும் மத்தவங்கள பத்தி புறம் பேசுறவங்களாவோ, இல்ல நம்மளால இதெல்லாம் முடியாதுடான்னு நெகட்டிவா பேசுறவங்களாவோ இருந்தா கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு நெகட்டிவ் மனிதனா மாறிடுவீங்க. அவங்க உங்களை வளர விட மாட்டாங்க. அதுவே உங்களை விட ஒருபடி மேல இருக்கிறவங்க கூடவும், வாழ்க்கையில சாதிக்க துடிக்கிறவங்க கூடவும் பழகுங்க. ஒரு தப்பான நட்பு உங்களை 10 வருஷம் பின்னாடி தள்ளும். ஒரு சரியான மனிதரோட தொடர்பு உங்க வளர்ச்சியை 10 மடங்கு வேகப்படுத்தும். உங்களுக்கு தேவை கூட்டம் இல்லை, உங்க வளர்ச்சியை தூண்டுற ஒரு நல்ல நெட்வொர்க். ரகசியம் 7: ஒழுக்கமும் விடாமுயற்சியும். டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன். உற்சாகம் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு தீக்குச்சி மாதிரி, டக்குன்னு பத்திக்கும், ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அணைஞ்சிடும். இந்த வீடியோவை பார்த்து வர்ற வேகம் 2 நாளைக்கு மேல நீடிக்காது. ஆனா ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு என்ஜின் மாதிரி. வெற்றியாளர்களுக்கும் சாதாரண ஆட்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் இதுதான். சாதாரண ஆட்கள் மனநிலை, மூட் நல்லா இருக்கும்போது மட்டும் வேலை செய்வாங்க. ஆனா சாதனையாளர்கள் உடம்பு முடியலன்னாலும், மனசு சோர்ந்து இருந்தாலும், இன்னைக்கு வேணாம்னு தோணினாலும் அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஒரு பெரிய பாறையை உடைக்கிறது அந்த சுத்தியலோட கடைசி அடி இல்ல, அதுக்கு முன்னாடி விழுந்த அந்த 1000 அடிகள் தான். அதே மாதிரி அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு நாள் கூட விடாம உங்க இலக்கை நோக்கி ஓடுங்க. கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் ஆல்வேஸ் பீட்ஸ் டேலண்ட். ரகசியமிட்டு தீர்வுகளை உருவாக்குபவராக இருங்கள். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளை பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு உண்மையான வெற்றியாளன் அந்த பிரச்சனையில ஒரு பெரிய வாய்ப்பை, ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவான். ஏன்னா இந்த உலகம் பிரச்சனைகளை தீர்க்கிறவங்களுக்கு தான் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கும். அமேசான், ஊப்பர், டெஸ்லா இதெல்லாம் எப்படி உருவானது? மக்கள் அனுபவிச்ச ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவங்க சரியான தீர்வை கொடுத்தாங்க. உங்க வீட்ல, உங்க ஊர்ல, இல்ல இணையத்துல, இன்டர்நெட், மக்கள் எதை நினைச்சு கஷ்டப்படுறாங்களோ அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிங்க. நீங்க ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான தீர்வு கொடுத்தா அன்னைக்கே நீங்க ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் என்ற பெறுநர். புலம்புற கூட்டத்துல ஒருத்தனா இருக்காதீங்க, தீர்வை உருவாக்குற தலைவனா இருங்க. ரகசியம் 9: மனதை கட்டுப்படுத்துங்கள். மாஸ்டர் யுவர் மைண்ட் செட். வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி. சில நேரம் அலை சீரும், சில நேரம் அமைதியா இருக்கும். ஆனா அந்த அலையை தீர்மானிக்கிறது கடல் இல்ல, காத்து. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில வர்ற வெற்றியும் தோல்வியும் உங்களை தீர்மானிக்க கூடாது, நீங்க தான் அதை தீர்மானிக்கணும். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் 3 தடவை வெடிச்சு சிதறனப்போ ஈலான் மஸ்க் அழுதுட்டு உட்காரல. உலகம் சிரிச்சப்போ அவர் கோவப்படல. ஏன் இது தோத்துச்சுன்னு அறிவோட யோசிச்சாரு. உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம புத்திசாலித்தனமா முடிவெடுத்ததால தான் 4வது ராக்கெட் விண்ணில் ஜெயிச்சது. கோபத்திலேயோ, பயத்திலேயோ, இல்ல அதிகப்படியான சந்தோஷத்திலேயோ அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளர்த்துக்கோங்க. எவன் ஒருத்தன் தன் மனசையும் உணர்ச்சிகளையும் ஆளுறானோ
அவனால தான் இந்த உலகத்தையே ஆள முடியும். ரகசியம் 10. உடனடியாக செயல்படுங்கள். டேக் மாசிவ் ஆக்ஷன் நவ். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் தினமும் கனவு காண்றாங்க. ஒரு நாள் நான் பெரிய ஆளாவேன், ஒரு நாள் பிசினஸ் ஆரம்பிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில வரவே வராது. ஏன்னா அவங்க வெறும் யோசனையோடவே காலத்தை ஓட்டிடுறாங்க. செயல் இல்லாத கனவு வெறும் பகல் கனவு. பெர்ஃபெக்ட்டா வரணும்னு காத்துட்டே இருக்காம கையில இருக்கிறத வச்சு முதல் அடியை எடுத்து வைக்கிறவன் தான் ஜெயிக்கிறான். யோசிக்கிறத நிறுத்துங்க. செய்ய ஆரம்பிங்க. உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கா? இப்பவே ஆரம்பிங்க. ஒரு ஸ்கில் கத்துக்கணுமா? இப்பவே முதல் பாடத்தை படிங்க. இந்த 10 விதிகளையும் நீங்க கண்ணாடி மாதிரி நேர்மையா பின்பற்ற தயாரா? அப்போ இப்பவே கமெண்ட்ல நான் தயார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களோட இந்த 6 மாத பயணத்துல நானும் உங்க கூடவே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வெற்றி கதையை கேட்க நான் ஆவலா இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.